ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தூக்கணாங்குருவி கூடு தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூக்கணாங்குருவி கூடு அப்போ நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து இந்த குருவியே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கூடுகள் பார்க்குறதே ரொம்ப அரிய விஷயமா ஆயிடுச்சு. இந்த கூடு பார்த்திங்கன்னா, நேற்று நாங்கள் போயிட்டுருக்கிற வழியில் ஒரு பனைமரத்தில் வந்து பார்த்தோம். நிறைய தொங்கிட்டு இருந்தது. அங்கே ஆள் இல்லாத இடம்ன்றதுனால நிறைய தொங்கிட்டு இருந்தது தூக்கணாங்குருவி கூடு. அது கீழே விழுந்து கிடந்த சில தூக்கணாங்குருவி கூட தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். இது எப்படின்னா, இந்த குருவி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா கட்டியிருக்கு பாருங்க. ரொம்ப பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதுவும் அந்த அந்த நாரெல்லாம் வச்சு நல்லா பின்னி, ரொம்பவே சூப்பரா அதுக்குள்ள இருக்கிற முட்டை கீழ விழாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா பின்னியிருக்கு. இந்த மாரி கூடுகள வந்து ஸ்ட்ராங்கா பின்னுமா. அதுவும் இல்லாம காத்தடிக்கிற திசையில இந்த கூடு வந்து அமையாது. காத்தடிக்காத திசை எந்த பக்கமோ, அந்த பக்கம் தான் நெறைய கூடுகள நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண் குருவி தான் இந்த கூடுகள கட்டும். பெண் குருவிகள் வந்து அத போயிட்டு பார்த்துட்டு, அந்த கூடு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த குருவியோட சேர்ந்து அது முட்டை வச்சு குஞ்சு பொரிக்குமாம். அதுக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா, அந்த கூட வந்து இந்த ஆண்குருவி வந்து கீழ இது பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு கூட கட்டுறதுக்கு போயிடுமாம். இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள வந்து அறைகள் இருக்கு. அதாவது குஞ்சுகள் தனியா இருக்கிறதுக்கு, அண்ட் வந்து இந்த குருவிகள் தனியா இருக்கிறதுக்குன்னு அறைகள் இருக்கு. இந்த இந்த மண்ணு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மின்மினி பூச்சிகள நைட்ல வந்து புடிச்சிட்டு வந்து இந்த களிமண்ல வந்து ஒட்டி வைக்குமாம். இதெல்லாம் வச்சு தான் அந்த பெண் குருவிய வந்து ஆண் குருவி வந்து ஈர்க்கும். அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இதெல்லாம் வச்சு அது வந்து அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில, இந்த கூட வந்து இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருந்தாலும், இத கீழ பிரிச்சு போட்டுட்டு, அடுத்த கூடு கட்டி, அடுத்த குருவி வந்து கவர்றதுக்கு அது ரெடி ஆயிடுமாம். இந்த மாதிரி நெறைய கூடுகள வந்து அங்க கீழ பார்க்க முடிஞ்சுது. அதே மாரி மரத்துலயும் நெறைய கூடுகள் இருந்தது. எவ்வளோ அழகா இதெல்லாம் பின்னி சூப்பரா கட்டியிருக்கு பாருங்க. ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. நல்ல இதுவா இருந்தது. இந்த பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம நேர்ல அந்த மரத்துல பார்க்கும்போது செம்மையா இருந்தது. இதோ பாருங்க, இப்ப அந்த மரமும் காட்டுறேன். அந்த மரத்துல வந்து இங்க பாருங்க. இதுதான் அந்த 2 மரம். அங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ கூடு இருக்கு பாருங்க. காத்தடிக்கிற திசையில இருக்காது. அதே மாதிரி காத்தடிக்கிற பக்கமா வந்து அந்த உள்ள போறதுக்கு வந்து கீழ் நோக்கி தான் போகும். மேல உள்ள போகாது. இது வந்து கீழ வந்து அந்த ஓட்டை வழியா தான் போயிட்டு, அந்த அறை இருக்கு இல்லையா? அந்த அறைக்குள்ள வந்து குஞ்சு பொரிக்கும். அந்த மாதிரி இது இருக்கும். குருவிகள் வந்து அந்த அறை வழியா அந்த ஓட்டை வழியா போயிட்டு தான் மேல இருக்கும். ஆப்போசிட் சைட்ல போவும். அதே மாதிரி காத்தடிக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன பார்த்து தான் இந்த கூடுகள கட்டும். இல்லன்னா இந்த கூடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துரும். அதே மாரி தன்னுடைய முட்டைகள வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த குருவிகள் என்ன பண்ணுமான்னா, அ அந்த ஓலையோட கடைசியில தான் கட்டும். குருவி கூடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓலையோட நுனியில தான் கட்டுமாம். அதே மாரி தென்னை மரங்கள், எங்கெங்க தனியா இடம் இருக்கோ, அதுக்கு தண்ணி வசதி, அதே மாதிரி இந்த நாரெல்லாம் கிழிக்கிறதுக்கான இடம்லாம் பார்த்து தான் அந்த குருவிகள் வந்து அங்க வசிக்குமாம். இது வந்து தனியா இருந்தது. பாருங்க, நெறைய எடுத்துட்டு வந்தாங்க. கீழ நெறைய கடந்தது. சரி, இது வேஸ்ட்டா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். சரி, பசங்களுக்கு காட்டலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா நெறைய கூடுகள் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்